ஹாய். ஸோ இன்றைக்கி என்னென்னா யூடியூப்பில் வந்துட்டு ஒருத்தங்க வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஹவு டு மேனிஃபெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ரொம்ப லோன்லியாக இருக்கேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன சொல்கிறது? ஸோ டோன்ட் வரி, உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருவாங்க. ஒன் மோர் திங், நீங்கள் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு லோன்லியாக இல்லை, உங்களுக்கு நீங்கள் தான் மோஸ்ட்லி ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கணும். நீங்கள் வந்து உங்ககிட்ட நீங்கள் அவ்வளோ க்ளோஸாக இல்லைன்னா மற்றவங்கக்கிட்ட எப்படி நீங்கள் க்ளோஸாக இருக்க முடியும்? ஸோ எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்றதை ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தானாகவே நீங்கள் உங்கள் கூட உங்கள் கம்பெனி ஓன் கம்பெனியை என்ஜாய் பண்ணுங்கள். தானாகவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் கம்பெனியை என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு வேணும், லைக் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், நீங்கள் என்ன ஏஜில் இருக்கீங்கன்னு தெரியல, எனக்கு கமெண்ட்டில் எனக்கு தெரியல. ஸோ என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யார் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எப்படி வந்து இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கைண்டாக இருக்கணுமா, லாயலாக இருக்கணுமா, ஹெல்பிங் பர்சனாக இருக்கணுமா, அப்புறம் உங்களுக்கு நாலேஜை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கணுமா, இல்லை பிஸ்னஸில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணுமா, இல்லை உங்கள் ஸ்டடீஸில் ஹெல்ப் பண்ணுற பர்சனாக இருக்கணுமா, இல்லை நான் வந்து ரொம்ப ப்ளேஃபுல், நான் வந்து ஒரு ஜாலி டைப்பு, ஸோ எனக்கு வந்து எல்லாம் ட்ராவல் பண்ண பிடிக்கும். ஸோ எந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்றதுல நீங்கள் கிளியராக இருங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட தாட்ஸ் வந்து என்ன, எப்படி வந்து அலைன் ஆகும், உங்கள் கேரக்டர் எப்படி, உங்கள் நேச்சருக்கு தகுந்த மாதிரி இருக்கணுமா, இல்லை எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, இந்த மாதிரி வாட் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் யூ வாண்ட், அதை வந்துட்டு கிளியராக வந்துட்டு யோசித்து வச்சுக்கோங்க. சரியா? உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும். அதனால் டீட்டெயில்டாக யோசித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காததை யோசிக்காதீங்க, பிடிச்சதை மட்டும், பிடிச்ச குவாலிட்டிஸை மட்டும் நினச்சிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து இப்படி தான் உருவம் இருக்கணும், அப்படி தான் உருவம் இருக்கணும்னு இல்லாமல், உங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபேஸோ அட்டையரோ அதெல்லாம் தேவையே கிடையாது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பர்சன் வேணும், ஒரு பொண்ணு ஃப்ரெண்டாக வேணுமா, இல்லை ஒரு பாய் அவங்க ஃப்ரெண்டாக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, விஷுவலைஸ் பண்ணுங்கள். அவங்க கூட நீங்கள் ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்க மாதிரி, இல்லை நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போகிற மாதிரி, ஊர் சுற்றுற மாதிரி, அப்புறம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி, இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன விஷஸ் இருக்கோ ஃப்ரெண்டோட சேர்ந்து பார்ட்டி பண்ணுற மாதிரி, நல்லா ஊர் சுற்றுற மாதிரி, உங்களுக்கு எப்படி என்னென்ன எங்கெங்கே நீங்கள் போகணும்னு நினச்சிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காஃபி குடிக்கிற மாதிரி, உங்கள் வீட்டுக்கு அவங்கள இன்வைட் பண்ணுற மாதிரி, நீங்கள் அவங்க கூட போயிட்டு அவங்க வீட்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி, அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷுவல் பண்ணுங்கள். ஆல்சோ உங்களுக்கு ஏற்கனவே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருங்க, கிரேட்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நம்மக்கிட்ட எந்த ஒரு நல்ல ஃப்ரெண்டுமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கீங்களா, அல்லது உங்கள் கசின் யாராச்சும் உங்கள் ஃபேமிலியிலே உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களோ அவங்கள ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி, பரவாயில்ல அவனாச்சும் அந்த பொண்ணாச்சும் எனக்கு க்ளோஸாக இருக்காளே, என் சிஸ்டராச்சும் எனக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்காளேன்னு சொல்லி அந்த ரிலேஷன்ஷிப்பை மதித்து அந்த எமோஷ்னலி அதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி கிரேட்ஃபுல்லாக இருங்க. அந்த மாதிரி ஒரு எமோஷ்னலான ஒரு பர்சனாக என் கூட இருக்கணும், அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்கிற ஒரு குவாலிட்டியை வந்து நினச்சி அதுக்கு தேங்க்ஃபுல்லாக இருங்க. ஆல்சோ கொஞ்சம் பேஷண்ட்டாக இருங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் குவாலிட்டிஸ் வைக்கிறப்போ, எனக்கு இந்த மாதிரி கைண்டான பர்சன், இந்த மாதிரி லாயலாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் குவாலிட்டிஸோடு வெயிட் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டி இருக்கிற பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ஆக்ஷன். ஸோ வந்து ஸ்டெப் எடுங்க, வெளியில் போங்க, பாருங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளாரே இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னா நீங்கள் வந்து ஒன்று ஆன்லைனில் தான் தேடணும். உங்களுக்காக வர அதே மாதிரி யாராவது அப்படி ஃப்ரெண்ட்லியாக வராங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், அவங்கக்கிட்ட பேசி பழகி பாருங்கள். அவங்க உங்களுக்கு வந்துட்டு எப்படி பேசுகிறாங்க, உங்களோட கேரக்டர் மேட்ச் ஆகுதா, சிங்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எடுத்தோன்னே எல்லாருக்கிட்டையும் க்ளோஸ் ஆகிடாதீங்க. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஓகே நம்ம நினச்சோம், நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணோம், அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்து பேசி பார்த்து, ஓகே இதுதான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண குவாலிட்டியில் இருக்க பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் டு ரிசீவ், அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி இருங்க. ஆல்சோ ஃபீல் கிரேட்ஃபுல். இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அஃபர்மேஷன் சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு இருக்காங்க, என் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, நான் எல்லாத்தையும் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியும், அவங்க எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாங்க, என்னோடய லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறேன்,
ரொம்பவே வந்து ஃபன்னாக இருக்குது. நான் அதே மாதிரி எனக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களா இருக்காங்க. என்னோடய ஃபேமிலிலேயும் அவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. நானும் அவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்கேன்னு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வந்துட்டு அந்த இது சொல்லணுமோ, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இது எல்லாத்தையும் அதில் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள். ஸோ அஃபர்மேஷன்ஸ் சொல்லுங்கள். ஸோ என்னென்ன சொல்லியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன என்ன கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். செகண்ட் வந்து விஷுவல் பண்ணுங்கள். ஆல்சோ ஏற்கனவே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள் சிஸ்டராக இருக்கலாம், கசினாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கவங்க யாரையாவது உங்களுக்கு ஃப்ரெண்டே இல்லை அப்படின்னா கூட அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃப்ரெண்ட்லியாக நினச்சி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி கிரேட்ஃபுல்லாக இருங்க. ஃபோர்த் என்னென்னா அஃபர்மேஷன் சொல்லுங்கள். ஆக்ஷன் எடுங்க, வெளியில் போங்க. அந்த மாதிரி யாரையா நீங்கள் நேச்சராக வந்து உங்களுக்கு நடக்கலாம். ஸோ யாரையா மீட் பண்ணலாம், உங்கள் கேரக்டர் வந்து உங்களுக்கு சிங்க் ஆகலாம். ஆல்சோ ஆன்லைனில் ஏதாவது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வந்ததுன்னா யாராவது உங்கள் கூட ஃப்ரெண்டாகணும்னு நினச்சாங்களா நல்லா பாருங்கள், பேசி பழகி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு உங்களோட பர்சனல் விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி நீங்கள் வந்து அஃபர்மேஷன் சொல்ல ஆரம்பிங்க. வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் தான் இருக்காங்க, ஏற்கனவே இருக்காங்கன்ற மாதிரி கிரேட்ஃபுல்லாக சொல்லுங்கள். ஸோ வந்து நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்பவே நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன், எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வேணுன்றது முதற்கொண்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக நடந்துடும். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப்ஸு. ஸோ பிஃபோர் மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க, எந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பர்சன் வேணும் அப்படின்றதுல கிளியராக இருங்க. அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி, உங்களுக்கு ட்ராவல் பண்ணுற ஒரு பட்டியாக இருக்கணுமா, இல்லை வந்துட்டு வெறும் உங்களோட பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கானவங்களாக இருக்கணுமா, கேர்ளா பாயா அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக அந்த இன்டென்ஷன் ரொம்ப கிளியராக செட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க.